பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசித்தர் மூலிகை மகேந்திரன். பதிவு நாள் 28/1/2025. பசி உணவு படைப்பு ஆசிரமத்திலிருந்து காலைச்சக்கரம் குழுவிற்கு மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக விளக்குற ஃபோக்கஸ் பண்ணி புரியுதுங்களா? இதுதான் மஞ்சள் கரிசலாங்கண்ணி ஒரிஜினல். நம்மளுடைய எங்கள் மாவட்டத்தில், ராணிப்பேட்டை மாவட்டம், வடார்காடு மாவட்டத்தில் இதை தான் நாங்கள் மஞ்சள் கரிசலாங்கண்ணியாக பயன்படுத்துவோம். எப்படி இது பார்த்தீங்களா? மஞ்சள் நிறத்தை காட்டுதுங்களா? இப்போ இதுதான் ஹைப்ரிட்டு காட்டுறேன் பாருங்க. இலை பார்த்தீங்களா? அது எப்படி கூராக இருக்குது. இது பார்த்தீங்களா? ஒரு கட்டிங் வருது தெரியுதுங்களா? அப்படி வளைஞ்சி திருப்பி கூராக திருப்பி போய் இப்படி வளையும். இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க. இதுக்கு மேலே காலைச்சக்கரம் குழுவில் இருக்கிறவங்க இதில் நீங்கள் ஏமாறக்கூடாது. அப்போது பாருங்கள், இது தண்டும் இதனுடைய தண்டும் ரெட்டு மாதிரியே இருக்குதா? இதில் தான் மனிதர்கள் ஏமாறுறது. இதுவும் பாருங்கள் ரெட்டாக இருக்குது, இதனுடைய தண்டும் ரெட்டாகுது. ஆனால் இலையில் இது காட்டி கொடுத்துரும். புரியுதுங்களா? கூராக இருக்குங்களா? இப்படி இதுதான் நம்மளுடைய பாரம்பரிய மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இது இப்போ பாருங்கள், இன்னும் நல்லா உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். அவசரப்படலை, பொறுமையாக அந்த வீடியோவை உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நீங்கள் காலைச்சக்கரம் குழு என்பது நீங்களாம் மூலிகை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஆரோக்கியமாக வாழ்வதற்கு வழிகாட்டுது. இந்த இலையை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடி கட்டிங் இருக்கும். போட்டாவும் எடுத்து போடுறேன். இது பார்த்தீங்களா? கரும்பச்சை இருக்கும். இது பார்த்துக்குங்க. இப்படி சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபோக்கஸ் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. இது போல் இப்போ நல்லா காட்டுறேன் பாருங்கள். இப்படி இது மாதிரி ஒரு கட்டிங் போய் இது மாதிரி இங்கே ஒரு வளைவு வளைஞ்சி அதுக்கு மேலே இப்படி போகும். இது ஹைப்ரிட்டு. புரியுதுங்களா? இப்போ நல்லா இன்னும் காட்டுறேன். ரைட். இப்போ நல்லா புரியும் உங்களுக்கு. இப்போ நல்லா தெரியும். இது பார்த்தீங்களா? இது எப்படி கட்டிங் இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் இது பாருங்கள், நேராக இருக்கும். ஒரு இலையும் பாருங்கள் நேராக இருக்கும். இது தெரிஞ்சுனீங்களா? இது என் கையில் இருக்குது பார்த்தீங்களா? என் கையில் இருக்கிறது ஹைப்ரிட்டு. இது தெரிஞ்சுங்க. இதுக்கு மேலே நீங்கள் இதை கேட்டு வாங்குங்க. விவசாயிகளுக்கே பல பேருக்கெல்லாம் தெரியல. இது அதனால் இது தெரிஞ்சுங்க. இதுதான் நாட்டு நம்மளுடைய பாரம்பரிய கரிசலாங்கண்ணி. அப்படி ஒரே ஒரு இலை தான், அப்படி கூராக போய் அப்படி வந்துடும். அவ்வளோதான். நீங்கள் புரிஞ்சிடுச்சிங்களா? இது பாருங்கள், என்னுடைய நிலத்தில் எல்லாம் இதுதான் பயிர் வச்சுக்கிறேன். இதில் இது பிரம்மி பேர். இது ஹைப்ரிட் வல்லாரை. இதை விட்ருங்க. இது சாப்பிடாதீங்க. இதுக்கு மேலே இது நம்ம நாட்டு வல்லாரை சாப்பிடுங்க. இது எல்லாம் இது பாருங்கள், அங்கே ஃபுல்லாக பயிர் வச்சுருக்கேன். இது எல்லாமே இதை பார்த்தீங்கன்னா 5 வருஷமாக பாதுகாப்பு பண்ணி வரேன். நம்மளுடைய பாரம்பரிய மஞ்சள் கரிசலாங்கண்ணியை மீட்டு எடுத்து இதை மீட்டு எடுத்துன்னு வரேன். இதை பார்த்தீங்கன்னா ஒரு பொதார் மாதிரியே வச்சுங்கிறேன். ஏன்னா ஆடு மாடுலாம் காலி பண்ணிவிடும். அதனால் இது இப்போ புரிஞ்சுக்கினீங்க. நம்மளுடைய பாரம்பரிய மஞ்சள் கரிசலாங்கண்ணியை நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்க. இது இப்போது இதுதான் இப்போ நல்லா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். புரியுதுங்களா? இதுதான் ஹைப்ரிட்டு. புரிஞ்சிச்சிங்களா? இது மாதிரி ஷேப்லாம் இருக்கக்கூடாது. இது மாதிரி அகலமாலாம் இருக்கக்கூடாது. கூராக இருக்கணும். எப்படி இது மாதிரி கூராக இருக்கணும். அவ்வளோதான். இது சம்மந்தப்பட்ட சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொண்டுட்டு சந்தேகங்களை கிளியர் பண்ணிக்கின்னு கூட சாப்பிடுங்க. இது மாதிரி பதிவுகள் காலைச்சக்கரம் என்பது உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்குது. அதனால் காலைச்சக்கரம் குழுவில் உள்ளவங்க இதெல்லாம் அறிஞ்சிங்க அப்படின்னா, நாங்கள் இது மாதிரி காலைச்சக்கரம் குழுவில் இதெல்லாம் அறிஞ்சோம் அப்படின்னு அதில் பதிவு போடுங்க. நீங்கள் அதுக்காக பதிவும் போடுங்க. இது சம்மந்தப்பட்டது சந்தேகம் இருந்தால் எனக்கு கேளுங்க. 8939238922 பசித்தர் மூலிகை. நன்றி, மகிழ்ச்சி.